Hi sisters, it's Gomadi from Shaw Shopping World. நம்ம இன்றைக்கான அப்டேட் என்ன பார்க்க போகிறோன்னா காட்டன் சாரீஸ்லாம் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ வந்து இன்றைக்கான ஒரு ஸ்பெஷலான காட்டன் சாரீஸ் எடுத்துன்னு வந்திருக்கேன். என்னென்னா பியூர் காட்டன் சாரீ தான், பட் வந்து இது ஹேண்ட் பிரிண்ட். இப்போ நிறைய இப்போ ட்ரெண்டிங் வருது. ஸோ வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு, டீச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வேர் பண்ணுறதுக்கு இது சூப்பராக பெஸ்ட்டாக இருக்கும். இது ஹேண்ட் பிரிண்ட்னா கையிலேயே வந்து அந்த பெயிண்டிங் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது அந்த மாதிரி ஹேண்ட் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பியூர் காட்டன் வித் ப்ளவுஸோடு நம்ம இப்போ கலெக்ஷன் பார்க்க போகிறோம். லிமிட்டட் கலெக்ஷன் தான் எல்லாமே. வந்து இப்போ மல்மல் காட்டன் சாரீலாம் போட்டோம் சிஸ்டர்ஸ், அதெல்லாம் வந்து நிறைய மூவிங் ஆகி 3 தடவைக்கு மேலே ஸ்டாக் எடுத்தோம். ஸோ உடனே புக் ஆகிட்டு ஃபுல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ வந்து லிமிட்டட் கலெக்ஷன் தான் நம்ம கொடுக்குது. ஆனால் நிறைய கலெக்ஷன் கொடுப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக லிமிட்டடாக தான் கொடுப்போம். ஸோ அதனால் வந்து யார் யாருக்கு என்ன வேணுமோ ஃபஸ்ட்டு வந்து புக்கிங் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். பார்த்துட்டு டக்குன்னு என்ன சாரீஸ் வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க சிஸ்டர், ஓகேவா. நமது கொரியர்ஸ் அவைலபிள், எஸ்டி கொரியர் தான். ஸோ வந்து மேக்ஸிமம் சேம் டேலேயே டிஸ்பேச் பண்ணிவிடுவேன். கொரியர் போடுறது அன்றைக்கே முடிஞ்சாலும் போட்டுருவோம், இல்லை நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக ஷுவராக போட்டுருவோம். நம்ம ஒரே நாளில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக ரிசீவ் பண்ணிவிடுங்க சாரியை, சரிங்களா. இன்னொன்று வந்து நம்மக்கிட்ட வாங்கின கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய சிஸ்டர்ஸ், நிறைய அம்மா எல்லோரும் வாங்கியிருக்கீங்க. ஸோ எல்லாருமே வாங்கினவங்க எல்லாருமே ஒரு கமெண்ட்டும் லைக் பட்டனும் லைக் போட்டு விடுங்க. ஒரு கமெண்ட்டும் கூட கொடுத்தீங்கன்னா எனக்கு அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு, சரிங்களா. ஒருத்தருக்குமே அதே மாதிரி இந்த இப்போ தான் நம்ம சேனலில், நம்ம சாய் ஷாப்பிங் வேர்ல்டு சேனலில், யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க சிஸ்டர்ஸ். தென் வந்து நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மது மோஸ்ட்லி ரெகுலராக டெய்லி ஒரு வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரெகுலராக நம்ம எப்பப்போ வீடியோ போடணுமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், சரிங்களா. அதே மாதிரி நம்மளோட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதே மாதிரி நம்ம கலெக்ஷனோட ப்ரைஸ் பெஸ்ட்டாக தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கலெக்ஷன்ஸை. அதே மாதிரி ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. தென் வந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க சிஸ்டர். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி சாரீஸ் வேணும், இதில் ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க சிஸ்டர். ஏதாச்சும் ஃபால்ட் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வந்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக, சரிங்களா. நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதை நான் ஃபாலோ பண்ணிப்பேன். நான் எந்த இது வந்தாலுமே எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள், இது கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், சரிங்களா. இப்போ நம்ம 1 by 1 கலராக பார்ப்போம். ஹேண்ட் பிரிண்ட்டில் வந்து நல்லா இருக்குது, பெயிண்டிங் கலர் ஃபுல்லாமே இதான். இப்போ நிறைய ட்ரெண்டிங்களும் இந்த மாதிரியும் வந்திருக்கு சாரீஸு. ஸோ வந்து நம்ம பேஸ் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கொடுக்குற சாரீஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட அது வந்து நம்ம வந்து வியாபாரத்துக்காக சொல்ல, இருந்தாலும் நம்ம கொடுக்குற கலெக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறோம் அப்படின்றது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். எல்லா மக்களுக்கும் நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் நம்மளுக்கு அந்த ஹோல்சேல் ப்ரைஸ்லன்றத ரீட்டைலுக்கு வந்து எடுக்கிறோன்னா மேக்ஸிமம் வந்து ஹோல்சேல்லேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து வெளியில் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லாம் போடும்போது நம்மக்கிட்ட கொடுக்குற கலெக்ஷனு மேக்ஸிமம் 200 above தான் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. இல்லை ஜஸ்ட் நான் யாரையும் வந்து மெயின் பண்ணி சொல்ல, இருந்தாலுமே நம்மக்கிட்ட வந்து நம்ம கலெக்ஷன் எல்லாருக்குமே நம்ம கொடுக்குற பெஸ்ட் ப்ரைஸ் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா. இதுவுமே வந்து ஆன்லைனில் மேக்ஸிமம் நம்ம ப்ரைஸ் வந்து நம்ம கடைசியாக சொல்வேன். நான் நடுப்புற வீடியோவில் கண்டிப்பாக ஷுவராக சொல்லுவேன். அதேமாதிரி நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 10-12 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு வீடியோ. அது கொஞ்சம் ஃபுல்லாமே எல்லாமே பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோவில் கொடுப்பேன். நம்ம 1 by 1 கலெக்ஷனாக பார்க்கலாம், சரிங்களா. ஹேண்ட் பிரிண்ட்டு இது ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணால் தான் அதோடய வியூ எல்லாமே நல்லா தெரியும். ஸோ நான் இப்படி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், இப்படி காட்டுறேம்மா. இதோட பிரிண்ட் இது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குங்க சிஸ்டர். ஹேண்ட் பிரிண்ட்லாம் கையிலேயே வரைவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷனு ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ஸ்டார்ச்சுமே இல்லை, நார்மலாக இப்போ நம்ம எப்படி கட்டுறோமோ சேம் அதே நம்ம வந்து இது என்ன சொல்கிறது, ரொம்ப நைஸாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் ஆகாது. தண்ணியில் போட்டால் கரெக்டாக இது எப்படி இருக்குமோ நம்ம அயன் பண்ணி கூட கட்டவில்லை. ஸோ நம்ம எப்போவுமே வந்து ஒரு காட்டன் சாரியுமே சரி என்ன பண்ணணும்னா துணி துவைக்கும்
நம்ம அதை நல்லா உதறி காய வச்சிட்டோம்னா மேக்ஸிமம் அந்த ஃபோல்டிங்லேயே இருக்கும். அது ஒன்று மட்டும் நம்ம அயன் பண்ணணும். நிறைய வந்து ஆனால் காட்டன் சாரீஸும் சரி, காட்டன் வெரைட்டி எது எடுத்தாலுமே அதோட மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா மெயின்டைன் பண்ணோன்னா காட்டன்ஸை வந்து அயன் பண்ணணும், ஸ்டார்ச் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் துவைச்சி நம்ம கையில் துவைக்கிறோம் போது துவைச்சி நம்ம அது உலர்த்துறோம் இல்லையா, காய வைக்கும் போது மட்டும் நல்லா உதறி விட்டுட்டு காய வச்சிங்கன்னா சூப்பராக அந்த கீழெல்லாம் வந்து அந்த மடிப்புலாம் மடங்காமல் சூப்பராக இருக்கும் எப்பவுமே. ஏன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறேன் நான். ஸோ இதோட இது வந்து அழகான, அது வந்து ஆஷ் கலர்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு மாதிரி யானை கலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலர் சரியாக தெரியுதா? சேம் கலர் தான் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு பிரிண்ட் இந்த மாதிரி தான் உள்ளே ஃபுல்லாமே வரும். இதோட முந்தி நம்ம பார்ப்போம். ப்ளவுஸ் பீஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இதோட முந்தி வந்து இந்த மாதிரி முந்தி மட்டும் இந்த ஒயிட் பேசிக்லேயும் இதுலேயும் இந்த ஒரு மாதிரி ஸ்லைடாக கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இதில் ஒரு நிமிஷம் பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா நான் பிரித்து காமிச்சதா மேக்ஸிமம் ஃபுல்லாக தெரியும். சரிங்களா? இதோட ப்ளவுஸ் வந்து அழகாக ப்ளவுஸுமே ப்ரிண்ட்டு கொடுத்துருக்காங்க சிஸ்டர். இங்கே பாருங்கள், அதில் எப்படி ப்ரிண்ட்டு கொடுத்துருக்காங்களோ சேம் வந்து இந்த மாதிரி ப்ரிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸுமே அழகாக இருக்குது. ஃபுல்லாமே கைக்குலாம் வர மாதிரி இருக்குது. இது ஹேண்ட் போர்ஷனுக்கு வரும். சரிங்களா? ப்ளவுஸ் இதுக்கு வந்து இந்த இது கான்ட்ராஸ்ட்டாக ஒயிட் பேசிக்கில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க சிஸ்டர். அதாவது நீட்டாக இருக்குது. கலெக்ஷன் வந்து நீட்டாக இருக்குது. கட்டினாவும் ரொம்ப அழகாக நம்ம தனியாக தெரியும், யூனிக்காக. சரிங்களா? இதோட இது ப்ளவுஸ் பீஸ் இது. ஸோ நெக்ஸ்ட் கலர் நம்ம பார்ப்போம். அடுத்தது அழகான ஒரு லைட், என்ன சொல்கிறது, மஸ்டர்ட்லேயே லைட் ஷேடோவில் வந்து வந்திருக்கு. இதுவுமே வந்து நான் ஓரளவுக்கு ஒரு நிமிஷம் இப்படி காட்டுறேன். ஏன்னா இப்படி பிரித்து காமிச்சா தான் கொஞ்சம் ஃபுல் கவர் ஆகும். ஸோ அதுக்காக சரியாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிரிண்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சார். ஓகேவா? பிரிண்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளவுஸ் தைச்சி போட்டு போட்டோம்னா செம்மையாக இருக்கும் சார். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கலர் பார்ப்போம். நெக்ஸ்ட் கலர் அழகான அந்த ஒரு க்ரீன் கலர் சிஸ்டர். அது ஸ்கை ப்ளூ கலரில் ராமர் க்ரீன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கலர். சேம் வீடியோவில் சேம் கலர் தெரியுதாடா? கொஞ்சம் எப்படி தெரியுது? ப்ளூவாக தெரியுதா? இது வந்து இந்த ராமர் ப்ளூன்னு சொல்லுவோம் இல்லைம்மா, அந்த மாதிரி கலர் வரும். ஸோ வந்து இந்த கலர் எப்போவுமே வீடியோவில் வந்து அது ஒரு மாதிரி கலர் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். ஸோ அதுதான் தெரியுது சொல்கிறேன் எனக்கு ஒன்று. இங்கே பாருங்க சிஸ்டர், நல்லா இருக்கா? இந்த சைடு பிரிச்சுக்கா. பிரிண்ட் ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குங்க சிஸ்டர். அதே மாதிரி ப்ளவுஸ் அதுக்கு மேட்சாக நல்லாயிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கலர் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ ஷேடில், அதாவது மஸ்டர்டில் வந்து நம்ம லைட் கலரில் பார்த்தோம்ல. ஸோ மஸ்டர்டில் எல்லோ கலர் பேசிக்கில் இருக்குது. ஸோ அதோட தான் ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க சிஸ்டர், நல்லா இருக்குங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக நம்ம ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குங்களா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கலர் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அழகான பிங்க் கலர் ஷேடில் ஒயிட் கலரு மிக்சிங்கில் கொடுத்துருக்காங்க. பிங்க் கலரில் நல்லா இருக்குங்க சார். சரிங்களா? பிரிண்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். இந்த ஹேண்ட் பிரிண்ட் அப்படின்னா கையில் அதை ப்ரெஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி டைப்பில் நல்லா இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்காக இதுவும் போகுது.
இதோட ஃபுல் வியூ நம்ம பார்ப்போம். பாருங்க அழகாக இருக்குல்ல. இதோட ப்ளவுஸ் பீஸு இதுவுமே நல்லா இருக்குது. ஆனால் லைட் பிங்க் தான், இது டார்க் பிங்க் கிடையாது, லைட் கலரில் இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மைல்டாக நல்லா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து கலர்ஸ் எல்லாமே நல்லா யூனிக்காக இருக்குங்க சிஸ்டர். இதோட ப்ரைஸ் நம்ம சொல்ல இல்லைங்களா, இதோட வந்து அதை தான் சொல்ல வரேன். இதோட ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம ப்ரைஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்ம ப்ரைஸ் வந்து 560 வித் ஃப்ரீ ஷிப்பிங் இன் தமிழ்நாடு. சிங்கிள் சாரீ எடுத்தாலும் வெறும் 550 ரூபாய். ஹேண்ட் பிரிண்ட்டு கலெக்ஷன் வந்து 560 ரூபாய்க்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, இதே மாதிரி நம்ம எப்போவுமே ஒரு சாரி ஷாப்பிங் வேர்ல்டில் ஒரு ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். 2 சாரியாக எதில் எடுத்தாலும் மிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க சிஸ்டர். இந்த கலெக்ஷன் இல்லாமல் நான் உங்களுக்கு 2 சாரியாக வந்து நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். 2 சாரியாக எடுக்கும் போது அதில் 20 ருபீஸ் லெஸ் பண்ணி சிங்கிள் பீசஸ் அப்படி கொடுக்குறோன்னு. ஸோ இது 560 போது நீங்கள் இதே 2 சாரியாக இதுலேன்னு இல்லாமல் வேறு நம்ம கலெக்ஷன்லேயே வந்து இன்னொரு சாரியாக எடுத்திங்கன்னா சேம் அந்த 20 ருபீஸ் லெஸ் பண்ணியே நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, ஏன்னா இந்த கலெக்ஷனில் ஒரு 5 கலர்ஸ் தான் இருக்குது. ஸோ வந்து இந்த வெரைட்டி வேண்டாம், இதில் ஒன்று வேறு ஒன்றுத்தில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கலந்தும் எடுத்துக்கலாம். நம்ம கலெக்ஷனில் யூடியூப்பில் போடுறது எல்லாமே நம்மளோட ஷாப் கலெக்ஷன் தான். சரிங்களா, அதனால் நீங்கள் கலந்தும் எடுத்துக்கலாம். இது 560 வித் ஃப்ரீ ஷிப்பிங். ஒரு சிங்கிள் சாரீ எடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே வெறும் 560 ரூபாய் மட்டும்தான் இந்த காட்டன் சாரீ கொடுக்குறோம் நம்ம. ஏன்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு யாருமே கொடுக்க முடியாது. ஹோல்சேல்லையே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ரேஞ்சுக்கும் வந்து நம்ம கொடுக்குற ரேஞ்சுக்கே ஒரு 50 ருபீஸ் கம்பெனி தான் கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து மார்க்கெட் ப்ரைஸில் சேல் பண்ணுறவங்களாம் இதை விட வந்து 200 ருபீஸ் அபோவ் தான் சேல் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி தான் போகுது. ஸோ வந்து காட்டன் சாரீ ஹேண்ட் பிரிண்ட்டு, அதில் வந்து ஹேண்ட் பிரிண்ட்டுன்னும் போது அந்த ப்ரெஷ்ஷில் வந்து அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுங்க சிஸ்டர். ஏன்னா நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்றதுக்கோசரம் அந்த பிரிண்ட்டெல்லாம் போடுறாங்க இல்லையா, ஹேண்ட் பிரிண்ட்டை போடுறோம். ஸோ அந்த ப்ரெஷ்ஷஸ்லாம் வந்து அந்த பிரிண்ட் அழகாக அந்த ஓரத்தில் லைட்டாக அங்கங்கே வந்து ஏதாவது பெயிண்ட் இருக்கும், அது ப்ராப்ளம் இல்லை. அது ஹேண்ட் பிரிண்ட் அப்படின்றதுனா, ஏன்னா மிஷின் பிரிண்ட்டுனா கரெக்டாக இருக்கும். மிஷின் பிரிண்ட்டுன்னும் போது கரெக்டாக அழகாக ப்ரொசீஜர் முடிச்சிடும். இது ஹேண்ட் பிரிண்ட்டுன்றதுனால நம்ம கையிலேயே போடுறதுனால அந்த பிரிண்ட்டில் கொஞ்சம் லேஸாக அந்த மாதிரி என்ன சொல்கிறது ஒன்றும் சொல்ல முடியாது, ரொம்பலாம் இருக்காது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்கோசரம் நான் காமிக்கிறேன். இப்போ இது பாருங்களேன், இது வந்து இப்போ இந்த பிரிண்ட்டு வந்து அது ப்ரெஷ்ஷில் ஹேண்டில் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து இது வந்து மிஷினாக இருந்ததுன்னா ப்ராப்பராக தெரியும், அந்த ஒரு மாதிரி அச்சு மாதிரி தெரியும். இப்போ நம்ம கையிலே வரைஞ்சிருக்கிறதுனா அந்த ஃபினிஷிங் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாமே நான் சொல்கிறது வந்து 95% வந்து ஃபுல்லாமே ஃபினிஷ் ஆகிருக்கும். எங்கேயாச்சும் ஒரு ப்ரெஷ் அப்படி லேஸாக இதெல்லாம் வந்து சும்மா அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்காக சொல்லிடுறேங்க சிஸ்டர். சரிங்களா, ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் காட்டன் சாரீஸ் வந்து மோஸ்ட்லி சுங்குடி காட்டன் ஆகட்டும், எந்த காட்டன் சாரீனாலும் மேக்ஸிமம் வந்து அந்த நூல் த்ரெட்டெலாம் வந்து, ஏன்னா நம்ம கைத்தறியில் தான் வந்து காட்டன் சாரீஸ் வந்து நெய்கிறாங்க. அப்போ வந்து அந்த கைத்தறியில் சுங்குடி காட்டன் பார்டர் வச்சதெல்லாம் எடுக்கிறோம். சின்ன சின்ன நூல் வந்து அது எலும்பி இருக்கும். அது வந்து சாதாரணமான விஷயந்தான். ஏன்னா அது வந்து கைத்தறியில் போடுறதுனால மிஷின் பிரிண்ட்னா அப்படியே அமைங்கி அழகாக வரும். கைத்தறியில் போடுறதுனால அங்கங்கே லேசாக த்ரெட்டு ஃபுல் இருக்கும். த்ரெட் ஃபுல்னால் மேலே கொஞ்சம் எண்புன மாதிரி இருக்கும். ஆக்சுவலி வந்து இதிலே காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து பிரிண்டிங் அழகாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுவும் சுங்குடி காட்டனில் நம்மக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் தான் சிஸ்டர். சுங்குடி காட்டனில் ஃபுல்லாமே வந்து டிசைன் ஒர்க் போட்டது. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது அழகாக அப்படியே மடிஞ்ச மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு இது ஃபுல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன வந்து அந்த லேஸாக வந்து கொஞ்சம் எழும்புன மாதிரி, அது வந்து அது சாரியோட ஃபால்ட்டு கிடையாது, நம்ம தெரியல நெய்யறதுனால அந்த இது இருக்கும். சரிங்களா, அதனால் வந்து நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஓகேவா, நம்ம கலெக்ஷன் எல்லாமே பார்த்தாச்சு சிஸ்டர். எது வேணுமோ நீங்கள் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிஸ்டர். நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சிஸ்டர். கமெண்ட்டும் கொடுங்க. கண்டிப்பாக நான் இதில் ஃபீட்பேக் நீங்கள் வந்து எது சொன்னாலுமே நான் எடுத்துப்பேன். ஏன்னா வந்து அது எனக்கு ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறது. தேங்க்யூ டு ஆல் சிஸ்டர்ஸ். தேங்க்யூம்மா.